வணக்கம் மக்களே! இன்னைக்கு வீடியோ எத பத்தின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல்ல இருக்க மிகவும் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில்களில் ஒண்ணான நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களாவே மேல இருக்க பெருமாள தரிசிக்க செல்ல ரோடு வந்து மும்முரமா போட்டுட்டு இருக்காங்க. அத பத்தின ஒரு பிரத்யேகமான ட்ரோன் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மக்களே. இந்த கோயிலுக்கு எப்படி வந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க, எங்கேருந்து போகணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு டீட்டெயில்டான வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ட்ரோன்ல எடுத்து நம்ம ஃபுல்லா வந்து கழுகு பார்வையில அதாவது ட்ரோன் ஷாட்டா வந்து இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம நாமக்கலால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம நைனாமலை அடிவாரம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புதன் சந்தையிலிருந்து சேந்தமங்கலம் செல்லும்போது சென்ட்ரல் அதாவது புதன் சந்தைக்கும் சேந்தமங்கலத்துக்கும் இடையில 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு மக்களே. நம்ம நைனாமல் அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. மலையோட உச்சியில தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோயில் இருக்குங்க. இந்த மலையோட மொத்த உயரம்னு பார்த்தீங்கன்னா 2700 அடி உயரங்க. மலையோட உச்சிக்கு செல்லுற மொத்த படிக்கட்டுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3600 படிக்கட்டுங்க. இந்த 3600 படிக்கட்டுகள் ஏறி தான் மேலே இருக்க பெருமாளை வந்து நம்ம தரிசிக்க முடியும். மலையோட உச்சியில 200 அடி உயரம் கொண்ட ஒரே கல்லு மேல தான் நம்ம பெருமாள் கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்க மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையும் இந்த கோயிலுக்கு வர பக்தர்களோட நீண்ட நாள் கோரிக்கையுமான நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு மேலே செல்வதற்கு ஒரு ரோடு போட்டு தரணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து இப்ப நினைவாகிட்டு இருக்குங்க. கடந்த சில மாதங்களா பாத்தீங்கன்னா இங்க வந்து மலையோட அடிவாரத்திலிருந்து ஒரு 5-6 ஹேர்பின் பெண்ட் போற அளவுக்கு ரோடு வேலைகள்லாம் வந்து மிக மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறை சார்பாக 13 கோடி நிதி ஒதுக்கி அதற்கான பணிகள் எல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்குங்க. கூடிய சீக்கிரமாவே மேல ரோடு வேலைகள் எல்லாம் முடிஞ்சு மேல ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு போட்டதாகவும் சொல்லியிருக்காங்க மக்களே. வெயிட் பண்ணி பார்ப்போம். மலை மேலே இருக்க நம்ம வரதராஜ பெருமாள் கோயிலோட மூலஸ்தான கோபுரமும் அதுக்கப்புறம் நுழைவாயிலோட கோபுரம் அப்புறம் மதில் சுவர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சேதம் அடைஞ்சிருக்கு. கீழே இருந்து மலை மேலே பொருட்களை எடுத்து செல்வது மிகவும் கடினம் என்பதாலும் அது மட்டும் இல்லைங்க, அங்கேயே தங்கி வேலை செய்வதற்கு தேவையான வசதிகள் இல்லாத காரணத்தினாலும் எந்த ஒரு கட்டுமான பணிகளையும் பராமரிப்பு பணிகளையும் சரியாக மேற்கொள்ள முடியாத கூட இருந்திருக்கலாம். இந்த ரோடு போட்டுட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே மேலே வந்து கோயில் வந்து மறுசீரமைப்பு பண்ணி அதற்கப்புறம் வந்து கும்பாபிஷேகம் நடத்தப்படலாம் அப்படிங்கிறது இந்த ஏரியாவோட மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. கூடிய விரைவாக இந்த கோயிலோட எல்லா பணிகளும் நிறைவேற்ற பிறகு நம்ம அதை பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் மக்களே. இந்த ட்ரோன் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மலை அடிவாரத்திலிருந்து மலை மேல் வரையில் இதுவரை எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு, அதாவது எங்கெங்க பெண்டு ஹேர்பின் பெண்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. அதுவும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள் இருக்கிறனால அந்த பாறைகள் எல்லாம் உடைச்சு அந்த பாறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாதைகளில் வந்து விழுந்து கிடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால யாருமே தயவு செஞ்சு இந்த ரோடு வேலை முடிகிற வரலும் இந்த ரோட்ல போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராதிங்க. ரோடு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரோடு ஓப்பன் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் கண்டிப்பா போங்க. இடையில வந்து யாரும் தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா வந்து நாங்களே வந்து அந்த சைடு போகும்போது கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இடையில பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் வேட்டு வச்சு அந்த பாறை கற்கள் எல்லாம் கீழே வரலும் பாதி தூரம் வரலாம் வருது. அதனால சேஃப் கிடையாது. ஸோ ரோடு பணிகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்மளும் அந்த வீடியோ அப்லோட் பண்றோம். கூடிய சீக்கிரமாவே அந்த வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதற்கப்புறம் இந்த ரோட்ல போறதுக்கு போங்க. ஏன்னா சில பேர் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு, அதாவது நம்ம வரதராஜ பெருமாள் கோயில் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து நைனாமல் அடிவாரத்துக்கு பக்தர்கள் வந்து மலை மேல செல்வாங்க. சில மலை மேல நடந்து போய் பெருமாளை தரிசிச்சுட்டு வர்றது வழக்கமாகவும் சில பேர் வச்சிருக்காங்க. அப்படி வர சில பேர் என்ன பண்றாங்கன்னா பைக்ல நம்ம கொஞ்சம் தூரம் போய் வண்டி நிறுத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் ட்ரை பண்றாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது வந்து ரொம்பவும் சேஃப் கிடையாது. கூடிய சீக்கிரமாவே வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் போங்க. ஏன்னா மேபி இன்னொரு 3 monthsலோ 6 monthsலோ இந்த வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்காக தான் இந்த ரோடு ஓபன் பண்ண போறாங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாமக்கலால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம நாமக்கல் பற்றி போடுற பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிங்னு வரும். ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.